Praise the Lord. Hallelujah. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எவ்வளவு நீ நல்லவராக இருக்கிறீர், நீர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறீர். எங்களை ஆற்றி தேற்றுகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் ஹல்லேலூயா உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை விசாரிக்கிறீர் ஆண்டவரே, தைரியப்படுத்துகிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டதினாலே உங்களை குறித்து அவர் கர்சனை உள்ளவராக இருக்கிறார், அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நான் தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எல்லாம் வலது கரங்களை வைத்து, இயேசுவே உம்முடைய நீதியின் வலக்கரத்தினாலே நீர் எங்களை தாங்குவதற்காக ஸ்தோத்திரம், எங்களை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம், தைரியப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம், உற்சாகப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம், சத்துருவின் எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு ரட்சிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். இந்த உலகத்திலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. இந்த இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிற கேளுங்கள். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே கிருபையை தாரும், உம்முடைய வல்லமையை தாரும், உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய வழிநடத்தல் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய ஜீவன் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை நான் பாடுவோம். நம் இயேசு நல்லவர் வல்லவர் என்றுமே. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நம் இயேசு நல்லவர் வல்லவர் என்றுமே. நம் இயேசு நல்லவர் வல்லவர் என்றுமே. அவர் வழி காட்டும் நம் துணையாளர், தேற்றும் தெய்வமே. அவர் வழி காட்டும் நம் துணையாளர், தேற்றும் தெய்வமே. ஆற்றிடுவாரே, தேற்றிடுவாரே, நம் இயேசு நல்லவரே. நம்முடன் வருவார், நடத்தி செல்வார், இயேசு வல்லவரே. ஆற்றிடுவாரே, தேற்றிடுவாரே, நம் இயேசு நல்லவரே. நம்முடன் வருவார், நடத்தி செல்வார், இயேசு வல்லவரே. நம் இயேசு நல்லவர் வல்லவர் என்றுமே. நம் இயேசு நல்லவர் வல்லவர் என்றுமே. நமக்காக யாவும் செய்து முடிப்பார், நம் இயேசு வல்லவரே. நம்முடன் வருவார், வாழ்வளிப்பார், இயேசு வல்லவரே. நமக்காக யாவும் செய்து முடிப்பார், நம் இயேசு நல்லவரே. நம்முடன் வருவார், வாழ்வளிப்பார், இயேசு வல்லவரே. நம் இயேசு நல்லவர் வல்லவர் என்றுமே. நம் இயேசு நல்லவர் வல்லவர் என்றுமே. நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தின நம் இயேசு நல்லவரே. நம்முடன் வருவார், பலனளிப்பார், இயேசு நல்லவரே. நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தின நம் இயேசு நல்லவரே. நம்முடன் வருவார், பலன் அளிப்பார், இயேசு நல்லவரே. நம் இயேசு நல்லவர் வல்லவர் என்றுமே. நம் இயேசு நல்லவர்
வல்லவர் என்றுமே. மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்த நம்மேசு நல்லவரே, நம்முடன் வருவார், அழைத்து செல்வார், இயேசு வல்லவரே. மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்த நம்மேசு நல்லவரே, நம்முடன் வருவார், அழைத்து செல்வார், இயேசு வல்லவரே. நம் இயேசு நல்லவர், வல்லவர் என்றுமே. நம் இயேசு நல்லவர், வல்லவர் என்றுமே. அவர் வழிகாட்டும் நம் துணையாளர், தேற்றும் தெய்வமே. அவர் வழிகாட்டும் நம் துணையாளர், தேற்றும் தெய்வமே. அவர் வழிகாட்டும் நம் துணையாளர், தேற்றும் தெய்வமே. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை வைத்து இயேசுவே நன்றி ஆண்டவரே, அவர் நம்முடன் வருவார், நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம்முடைய உள்ளங்களிலே வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். நல்ல வலது கரங்களை வைத்து ஆண்டவரே என்னோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம், என்னோடு நீர் வருவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு இருப்பேன் என்று நீ சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களை விசாரிக்கிறீர் ஆண்டவரே. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. எல்லா கவலைகளையும் பாரங்களையும் இறக்கி வைக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்தி செல்ல நீர் வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம், அற்புதமாய் நடத்துவதற்காக நன்றி. நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரை நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரை நாங்கள் எல்லா பாரத்தையும் இறக்கி வைக்கிறோம். எங்கள் வேதனைகளை நீக்குவீராக, துக்கத்தை மாற்றுவீராக, மரண கட்டுகளை உடைப்பீராக. எல்லாம் சொல்லி ஜெபமுங்கள். அந்த மரண கட்டுகள் உடைவதாக, அந்த சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைவதாக, அந்தகார இருளின் கட்டுகள் உடைவதாக. நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபமுங்கள். இயேசுவின் இரத்தத்தினாலே, அவர் இரத்தத்தினாலே அவர் சம்பாதித்து கொடுத்த அந்த விலையேற பெற்ற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சிலுவையிலே நீ சம்பாதித்து கொடுத்த அற்புதங்களுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சகலத்தையும் நீர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீரப்பா. அந்த கசப்பை எல்லாம் நீர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம், அந்த வேதனை எல்லாம் நீர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம், நீ நல்ல தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுவோம் ஹல்லேலூயா. நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை விடுவிப்பதற்காக நன்றி. ஓ ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நீர் மாற்றுகிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஹல்லேலூயா. நீர் ஆண்டவரே எங்களுக்கு பெரிய ரட்சிப்பையும் விடுதலையும் நீ தருவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவரே அதிசயங்களை செய்கிற தேவன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்திற்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியன கர்த்தர் என்றார். ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கும் பொழுது பிரச்சனை இல்லாத இடங்கள் கிடையாது. இன்றைக்கி நாம் போகிற பயணத்திலே அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம், அநேக பாடுகள். ஆண்டவர் சில நேரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்க தான் செய்தார். அவள் கண்களுக்கு முன்பதாக பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் சமுத்திரத்தின் ஆழத்திலே அமிழ்த்தி அவர்கள் எல்லாம் ஒருத்தர் கூட தப்பவில்லை. எல்லாரும் அவர்கள் மடிந்து போனதை கண்டு
இஸ்ரவேல் ஜனங்கள் கம்பீரமாய் கர்த்தரை புகழ்ந்து பாடி பாட்டு பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே திடீரென்று ஒரு சோதனை வருகிறது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான், நல்லா போயிட்டுருக்கிறது போல தான் இருக்கிறது. ஆனால் திடீரென்று பிரச்சனைகள் ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார் என்று சொல்லி கேட்க முடியாது. சில சோதனைகள் நம்ம வாழ்க்கையிலே வரும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் தாங்க முடியாமல் இருக்கிறோம். என்ன சோதனை என்றால், இவங்க எல்லாம் பாட்டு பாடி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்யும் பொழுது சூர் வனாந்தரத்திலே புறப்பட்டு போன பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் போனது. ஒரு சின்ன ஒரு தேவை அவருக்கு சந்திக்கப்படவில்லை. தண்ணீர் எவ்வளோ முக்கியம்! குடிப்பதற்கு தண்ணீர் முக்கியம், சமைப்பதற்கு தண்ணீர் முக்கியம், நம்முடைய உடலை சுத்தம் பண்ணுவதற்கு தண்ணீர் அவசியம். அது மாத்திரம் ஆடு மாடுகளுக்கெல்லாம் தண்ணீர் அவசியம். எல்லா காரியங்களுக்கும் தண்ணீர் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தண்ணி இல்லாமல் பயிர்கள் விளையாது, எந்த ஒரு காரியம் நடக்காது, செத்து மடிவதை வறண்டு போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. தண்ணீர் மிக முக்கியமான ஒரு காரியம். சில நேரத்தில் முக்கியமான ஒரு தேவை நம்முடைய வாழ்க்கையை சந்திக்காமல் போகும் பொழுது நமக்குள்ளே பயங்கள் வேதனைகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது 3 நாள் தண்ணி இல்லை. எல்லாருக்கும் எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட சொல்லுகிறார்கள் 5 லட்சம் புருஷர்கள் என்றால் அங்கே ஆடு மாடுகள் எல்லாம் சேர்த்து ஜனங்கள் எல்லாம் சேர்த்து 20 லட்சம் ஜனங்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க பாருங்கள். அவங்க எல்லாருக்கும் தண்ணீர் இல்லை. எப்படி முடியும்? பெரிய தேவை, பெரிய தேவை. ஆனால் அடிப்படை தேவையில் நாம் மரித்து போவதுதான் உண்மை. அவங்க நினச்சிட்டாங்க இந்த தேவன் நம்மை அழைத்த தேவன் பாதிலே கைவிட்டுருவார் என்று சொல்லி வேதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்று பேசினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் பொழுது பிசாசு நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த அவர் என்ன உனக்கு செஞ்சிட்டார், உனக்கு என்ன நடந்துச்சு பாரு, அவங்களாம் நல்லா இருக்காங்க, நீ தான் இப்படி இருக்கிற, அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க, எகிப்தில் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் நீ தான் உனக்கு பிரச்சனை, உனக்கு தண்ணி கூட கிடைக்கல பார் என்று சொல்லி இந்த பிசாசு அவங்களை சோதித்து அவங்க உள்ளத்தில் வார்த்தைகளை போட்ட பொழுது அவங்க முறுமுறுத்தார்கள். ஏன்னா அவங்க கிடைச்ச தண்ணியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 3 நாள் கழித்து வந்தாங்க. மாறா, அந்த மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்துச்சாம். அதை குடிக்க அவளுக்கு கூடாது இருந்தது. அது தண்ணீர் அது அவ்வளவு பயங்கரமான சாபம் நிறைந்ததாக இருந்தது. சாபம். சில நேரத்தில் சில சாபங்கள் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து இருக்க தான் செய்கிறது. இந்த சாபம் இருக்கும் வரை எங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. எதை தொட்டாலும் சாபமாக மாறுது, கிடைச்சதெல்லாம் சாபமாக மாறுது. ஆனால் இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற முடியாதா என்று வேதனையோடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் இன்று உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மோசே, அவன் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, பயங்கரமான தேவைகள் வந்தாலும் சரி, ஒரே ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். நீங்கள் இருக்கிற வீட்டிலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. நீங்கள் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. சில தாங்க முடியாத பிரச்சனை முற்றிலுமாக பிசாசு உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். இதிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் முழங்கால் படிட்டு இயேசுவேன்னு கூப்பிடுங்கள். வேதம் சொல்லுகிறது, உன் அறைக்கதவை பூட்டி நீ போய் உன் அறைக்குள்ளே போய் நீ உட்கார்ந்து அங்கே ஜெபம் பண்ணும் பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா வெளியரங்கமாய் பதிலளிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தாங்க முடியாத பிரச்சனை, பெரிய தேவை, பெரிய கடன், பெரிய பாரம், பெரிய சாபம் என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ மோசேயை போல இந்த ஜெபம் பண்ணினான். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நீங்கள் அல்லவா எங்களை அழைத்தீர் ஆண்டவரே, நீர் அல்லவா ஆண்டவரை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னேன். ஆண்டவரே, இந்த வனாந்தரத்திலே சாக முடியாது அப்பா, நாங்கள் தண்ணீர் இல்லாமல் செத்து போயிடக்கூடாது. உங்களுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, எங்களை அழைத்தவர் நீர், எங்களை ஆண்டவரே ரட்சித்தீர், அபிஷேகம் பண்ணீர், ஆண்டவரே நம்மோடு உடன்படிக்கை செய்ய வைத்தீர், சபையிலே கொண்டு வந்து சேர்த்தீர். எங்களை சாகடிப்பதற்காக அல்ல, நீர் எங்களை வாழ வைக்கிற தேவன், நீர் எங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிற தேவன். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் அப்பொழுதும் கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். இதுவரையும்
பார்த்திராத சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு காட்ட தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அங்கே ஆண்டவர் காண்பித்தார். அந்த மரத்தை அங்கே வெட்டி தண்ணீரை போட்டார்கள். அங்கே அவளுக்கு ஒரு நியமத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது தண்ணீரை போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. என்ன காரியம் பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது என்றால், வெட்டப்பட்ட ஒரு மரம். அந்த மரத்தை கொண்டு போய் தண்ணீரில் போட்ட பொழுது அது தண்ணீரோட கசப்பு மாறிடுச்சு. அந்த மரம் 2 காரியங்களை செய்தது. அந்த வெட்டப்பட்ட மரம், ஒன்று அது கசப்பை எல்லாம் எடுத்துருச்சு, 2வது தன்னுடைய மதுரத்தை அந்த தண்ணிக்கு கொடுத்தது. இது சிலுவை மரம் அதுதான் செய்தது. சிலுவையிலே வேதம் சொல்ல கலாத்தியர் 3:13 நீங்கள் பார்க்கும் பொழுது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி அவர் நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபத்திற்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சித்து ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு தந்திருக்கிறார். அந்த சிலுவையிலே உங்கள் பாவத்தை சுமந்தார். அந்த சிலுவையிலே உங்கள் சாபத்தை அவர் சுமந்தார். அந்த சிலுவையிலே உங்கள் வியாதிகளை சுமந்தார். அவர் சிலுவையிலே உங்கள் எல்லாவற்றையும், உங்களுடைய எல்லா மைனஸையும் அவர் எடுத்து, கசப்பெல்லாம் எடுத்துட்டு, தம்முடைய மதுரத்தை, இனிமையை, தம்முடைய ஜீவனையும், அவர் தம்முடைய வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் அந்த சந்தோஷத்தையும் ஆண்டு சொல்ல, என் சமாதானத்தை உனக்கு நான் தருகிறேன் ஆண்டு சொல்லுகிறார். அங்கே குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ஜீவன் நமக்குள்ளே வந்திருக்கிறது. அவருடைய பலன் நமக்குள்ளே வந்திருக்கிறது. அவருடைய சந்தோஷம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. இன்னைக்கு விசுவாசிங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது, இந்த மரம் எப்படி அந்த கசப்பெல்லாம் எடுத்துச்சோ, அந்த 20 லட்சம் ஜனங்களுக்கு தண்ணியை அது இனிமையாக மாற்றி கொடுத்தது போல, அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை இயேசு சிலுவையிலே வைத்திருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். அந்த சிலுவை அண்டிலே வாருங்கள். அந்த கல்வாரி சிலுவையிலே அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த காலை நேரத்திலும் நீங்கள் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்திற்கு வரப்பண்ண எந்த வியாதி உனக்கு வரப்பண்ணேன், என்னால் அந்த தண்ணியை மதுரமாக்கி சிலுவையில் ஆண்டவர் உங்களுடைய பாவத்தையும் வியாதியும் சுமந்தபடினாலே அவர் நானே உன் பரிகாரி என்று சொல்லுகிறார். என்னை நோக்கிப்பார், என்னை நோக்கிப்பார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய தழும்புகளை நோக்கி பாருங்கள். அந்த முள்முடி சிரசை நோக்கி பாருங்கள். அந்த முள் சாபத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எனக்காக இவ்வளவு செய்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? நிச்சயமாக அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தது போல அந்த இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரகாசத்தையும் விடுதலையும் கொடுப்பான். தைரியமாயிருங்கள். இன்றைக்கு அந்த பிரச்சனையை உங்களை விட்டு அப்புறப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் தேவையை தேவன் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த கசப்பை கர்த்தர் மாற்றி உங்கள் வீட்டுக்குள்ளே சில சாபம் இருக்கலாம். நீங்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் திருமண வாழ்க்கையில் சில கசப்புகள் இருக்கிறது. பயங்கரமான கசப்புகள் இருக்கிறது. ஒருவரை மன்னிக்க முடியாதபடி கசப்புகள். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு அதை மதுரமாக மாற்றி உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே ஆண்டவர் இடிக்கப்பட்டதெல்லாம் மறுபடியும் கட்டி கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு மனதையும் ஐக்கியத்தையும் தருகிறார். உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே நல்ல ஒரு ஐக்கியத்தை தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அதை செய்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எனவே இந்த நாளிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது போல, ஆண்டவரே நம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை அனுப்பி தாரும் என்று கேட்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, அந்த மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறினது போல உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகள் எவ்வளவு பெரிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. அந்த கல்வாரி சிலுவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா, நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வேனா. தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வேன். விலையேற பெற்ற திருரத்தமை
அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மற்ற விலையாய் ஈந்தனரே. கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே. கத்தனேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கத்தனேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மற்ற விலையாக ஈந்தனரே. ஹல்லேலூயா. அப்படி கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, பிரச்சனை பெருசுதான் ஆண்டவரே, பயங்கரமான பிரச்சனை தான். வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் மடிந்து போவோமா வாழுவோமா தெரியவில்லை. ஆனால் சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைத்துக் கொள்வார்கள். ஒவ்வொருவரும் பிழைத்துக் கொள்வார்கள். அவர்கள் நோக்கி பார்த்த எல்லாரும் பிழைத்துக் கொள்வார்கள். ஆண்டவரே, எனக்காக சிலுவையில் நீ சிந்தின இரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும், இன்னும் பரிசுத்தமாக்கட்டும். ஆண்டவரே, ஒருவேளை மனம் திரும்ப வேண்டிய சில பாவங்கள் இருந்தால் ஆண்டவரே இந்த பாவத்தை விட்டுருங்க, அறிக்கை பண்ணுங்க. இயேசுவே ஐ எம் சாரின்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க. ஆண்டவரே பாவத்தெல்லாம் மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உம்மை நோக்கி பார்க்கிறேன். நான் பிரச்சனையை கண்டு முறுமுறுக்காதபடி, மற்றவங்களை குறை சொல்லாதபடி, மற்றவங்களையே நான் பிளேம் பண்ணாதபடி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்ப்பேன். ஆண்டவரே, சிலர் உங்களுக்குங்களே நீங்கள் பிளேம் பண்ணுவீங்க, நான் சரியில்லை. அப்படி இல்லை. ஆண்டவர் எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஆண்டவர் உங்கள் குற்ற மனசாட்சியிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறார். இந்த காலை நேரத்தில் அவரை நோக்கி பாருங்கள், நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். பரலோக பிதாவே, யாரெல்லாம் இந்த காலை நேரத்தில் நோக்கி பார்க்கிறார்களோ அவள் எல்லாரும் பிரகாசம் அடையட்டும், விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அவள் உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் மாறட்டும், முறுமுறுப்புகள் ஒளியட்டும். இப்பொழுதும் மோசேயை போல நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற கிருபைகளை தருவீராக. அற்புதங்களை செய்யும். இந்த காலையிலே வந்த எங்கள் மத்தியிலே ஆண்டவரை இருப்பதற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேருக்கு அற்புதங்களை செய்வீராக. நம்முடைய கரத்தை அவன் மேலே வைத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.